அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஏக திசை நிலை யாது அதின் நடுவே ஏக தனமிசை இருந்த மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். மயக்கம், ஐயம், காமம், குரோதம், தூல தேகப்பற்று, இகலோக இச்சை, ஆணவம், அயற்சி, அவித்தை அல்லது அஞ்ஞானம், உலகசார சமயசார சங்கற்ப விக்கிரங்கள் ஆகிய 10ஐயும் கடந்து 11ஆம் நிலையாகிய பற்றற்ற நிலை எதுவோ அதன் நடுவே இருப்பதையும் அடைவதற்குரிய பெரும் பொருளின் நடுவே வீற்றிருக்கும் உண்மை பொருளே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் உரை விளக்கம். ஏக தச நிலை யாது அதின் நடுவே ஏக தனமிசை இருந்த மெய்ப்பொருளே என்ற அகவல் வரி 889 890 ஆகிய அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம். ஏகதனம் அல்லது ஏக சனம் என்பது ஓங்கார பீடமே. ஓங்காரமே ஏக அட்சாரம், ஒரு எழுத்து தோர் மொழி மூல மந்திர பீஜம் என்பார். ஏகம் என்ற சொல்லோ கழியோ நிலைத்திருக்கும் என்ற பொருள் கொண்டு இயங்கும். சாகா தலை, வேகா கால், போகா புனல் ஆகிய மூன்றும் இந்த ஏக நிலை நின்றே பெறுகின்றன. சன்மார்க்கமாக்கி தச நிலை என்பது 11ஆம் நிலை. இதைத்தான் நம் கடவுள் ஆன்மா நிலையாம். கடவுள் ஒருவரையும் ஆன்மா 10ஆய் கூடிய 11ஆக உள்ளது. இக்கடவுள் ஆன்ம நிலை. யகரமே ஆன்மாவாக உள்ளது. அந்த யகர எழுத்து 11ஆவது மெய்நிலை வரிசையில் உள்ளதாம் அறிவோம். ஆகவே 11ஆம் நிலையாகிய ஆன்மாவில் அதன் நடுவிலே விளங்கும் அருள் உணர்வுதான் ஓங்காரத்தின் உட்பொருளாய் இருந்து அதுவே இப்பொழுது நம் அருட்பெரும் ஜோதியான மெய்ப்பொருளாக விளங்குகின்றது என்பது குறிப்பு என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அப்போ அந்த ஏக திசை நிலை, அந்த ஏக திசை நிலையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஏக தசை நிலை யாது அதின் நடுவே ஏக தனமிசை இருந்த மெய்ப்பொருளே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். அப்போ அந்த ஏக திசை நிலை அடையணும்னா 10 சங்கற்ப விற்பங்களையும் கடந்து 11ஆவது நிலையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை அறியணும். அப்போ அந்த 10 என்ன நிலையில் இருக்குது? மயக்க நிலையில். மனிதன் மயக்க நிலையிலே புலனின்ப மயக்கத்திலே இருக்கிறான். அப்போ 2ஆவதாக பார்த்தோமா ஐயம், எதை பார்த்தாலும் ஐயம், ஐயத்தோடு பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான். அடுத்து 3 காமம், முறையற்ற பால் கவர்ச்சி. கணவன் மனைவி
உறவு என்பது புனிதமான உறவு. பார்க்கிறவ எல்லாரிடத்திலையும் புரட்சி செய்ய வேண்டும் என்கிற காம உணர்வு இந்த மனித ஜீவனுக்கு இருக்கு, மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி குரோதம், எதை பார்த்தாலும் குரோதமாக பண்ணுறது, ஒரு எல்லாரையும் நல்ல எண்ண நிலையிலே அன்பும் கருணையும் இல்லாமல் இருப்பது. தூல தேக பற்று, அந்த தூல தேக பற்றிலிருந்து விலகி இருக்கணும். 7 பார்த்தீங்கன்னா இகலோக இச்சை, ஆசை, எதுக்கு பார்த்தாலும் ஆசை, இதெல்லாம் கடக்கணும். அடுத்து ஆணவம், நான் தான் பெரிய ஆளு. நிறைய இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மன்மதன் மாதிரி தன்னை ஒரு பெரிய அழகு ஜீவியாகவோ அறிவு ஜீவியாகவோ தனக்கு எல்லாம் கிடைத்தது என்று எண்ணக்கூடிய நிலை. அதுவும் அந்த புலம்பெயர்ந்த சகோதரர்கள் இருக்காங்களே, ஊரை விட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆணவத்தின் உச்சம் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசம். அயற்சி, அதுக்கப்புறம் அஞ்ஞானம், அவ்வித்தை, அப்புறம் உலகச்சாரம், சமயச்சார, சங்கற்பம், இந்த 10ஐயும் கடந்து 11வது நிலையாகிய பற்றற்று நிலை எதுவோ அதன் நடுவே இருப்பதாக அடைவதாக பெரும் பொருளின் நடுவே வீட்டிற்கும் உண்மை பொருளேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்றார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த சாகா தலை, வேகா கால், போகா புனல், இந்த 3 நிலையும் ஏக நிலை நின்றே பெறுகிறது. இது சன்மார்க்க யோகியாக மார்க்க நிலையில வள்ளல் பெருமான் படைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த 10ஐ கடந்து 11ஆக உள்ளது கடவுள் ஆன்மா நிலை. அந்த ஆன்ம நிலையத்தான் என்ன சொல்றாங்க, அந்த ஆன்மாவை நடுவே, அந்த ஆன்மா நடுவே ஏக தச ஏகதன மிசை இருந்த மெய்ப்பொருளேன்னு சொல்றாங்க. ஆகவே அந்த ஆன்மாவை உணர்வதற்கு, அறிவதற்கு அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய மூல மந்திரம், அதான் நம்ம என்ன சொல்றோம், ஓங்காரம்னா என்ன, ஓம்னு அந்த வார்த்தை சொல்றோம். அப்ப அந்த ஓம் என்கிற அந்த வார்த்தை மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு அந்த சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினா, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையை கடந்து எல்லையற்ற பற்றற்ற நிலை இருக்கிற பரவெளியிலே ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுது. அதை நம்ம அந்த ஓங்கார பீஜம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏக நிலையை, ஏக இறைவனை, ஓங்கார பீடமாக இருக்கக்கூடிய அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த உணர்ந்துன்னா 10 நிலையை கடந்து 11வது நிலையாகிய பற்றற்ற நிலை எதுவோ அதன் நடுவே நம்ம இருக்கணும். அந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நாம் போற்றுகிறக்கூடிய நிலையிலே நம் வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அற்புத நிலை. அந்த அற்புத நிலையை யார் அறிந்து கொள்கிறார்களோ, யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சன்மார்க்க நிலையிலே நடந்து அந்த ஒளி தேகத்தை பெறக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வார்கள் என்பது உண்மை என்பதைத்தான் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து, என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.